ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் எப்போ வெளிவந்தாலும் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. பொங்கலுக்கு வரது தளபதி படம் இல்லை, நம்ம தளபதி படம் வர அன்றைக்கி தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கேஸை மட்டும் வித்ரா பண்ண வேண்டியது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேஸை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கேஸ் வித்ராலாம் ஆகலை, ஏன்னா இன்னும் ஏறிங்கே வரல. அது எப்போ லிஸ்டிங் ஆகுன்னு தெரியல இந்த சிங்கிள் பெஞ்ச் கிட்ட. ஸோ அது சிங்கிள் பெஞ்ச் கிட்ட ஏரிங் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கேஸை வித்ரா பண்ண முடியும். மற்றபடி வேறு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டுலாம் வர முடியாது. ஜட்ஜு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு இந்த ஜனநாயகன் படம் மேலே நம்ம சென்சார் போர்டு வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து இந்த ஆர்மி பேஸ்டு நிறைய காட்சிகள் இருக்குது, அது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை ஆர்மி பர்சனுங்களுக்கு போட்டு காட்ட போகிறாங்க. இப்போ அமரன் படத்தையுமே அந்த மாதிரி அங்கே போட்டு பார்த்து அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சென்சார் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துக்கும் நடைமுறை தான் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை, இந்த படத்தில் எங்களை பார்த்து எந்த விதமான தவறான விஷயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஓசி கொடுப்பாங்க. ஸோ அந்த என்ஓசி எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேஸ் வித்ரா பண்ணதுக்கப்புறம் படத்துக்கு சென்சார் வாங்கி பிளான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 19 இல்லைனாக்கா 20. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்துருன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும்னு தெரியல. இதுக்கிடையில் இந்த எலெக்ஷன் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சென்சார் கைக்கு வந்துமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கேன். ஏற்கனவே சென்சார் போர்ட்லேயும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. 60 நாள் அந்த கால அவகாசம் அப்படின்றது, ஒரு படத்துக்கு 60 நாள் அவங்க டைம் எடுத்துக்கலாம் சென்சார் கொடுக்கறதுக்கு. அதை இப்போது 18 நாளாக குறைச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு எப்போ தான் சென்சார் கொடுக்குறாங்க, படத்துக்கு அந்த என்ஓசி எப்போ வாங்கிட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கேஸை வித்ரா பண்ணதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். அதுக்கு மோஸ்ட்லி அடுத்த வாரம் அதெல்லாம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செவ்வாயில்னாக்கா புதன்கிழமை அது எல்லாமே முடிச்சுட்டு படத்துக்கு சென்சார் வாங்கிடுவாங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.